from Agni Defense Academy நம்மளோட பயிற்சி மையத்துல இந்திய ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள், BSF ட்ரேட்மேன், SSC கான்ஸ்டபிள் GD, அதற்கு அடுத்ததா தமிழ்நாடு காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட பதவிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க இந்த யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்க இருந்து யூனிஃபார்மோட தான் சர்வீஸ்க்கு அனுப்புவோம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி மற்றும் CAPF அதாவது SSC கான்ஸ்டபிள் GDல மெடிக்கல் ரிஜெக்ஷன் என்னென்ன காரணங்களுக்காக பண்ணுவாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கான முழு விளக்க வீடியோ நான் ஒரே வீடியோவா கொடுக்க போறேன். ஸோ லென்த் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். பொதுவா இந்தியன் ஆர்மிலையும் சரி SSC GDலையும் சரி ஒரு சில ரிஜெக்ஷன் சிமிலரா இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது கியூபிட்டஸ் வால்கஸ், அடுத்து நம்ம ENT ப்ராப்ளங்கள்ல ஐஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ், கலர் பிளைண்ட்னஸ், அடுத்ததா பார்த்தா அப்படின்னா நோஸ், அதுக்கு அடுத்தது த்ரோட், டீத், ஏர்ஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாமே கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததா பாடியில் பார்த்தா அப்படின்னா ஏதாவது சர்ஜரி மார்க் இருக்கா, அப்படி இல்லைன்னா டேட்டூஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கா அப்படின்றத குறிப்பாக செக் பண்ணுவாங்க. அடுத்து டேட்டூ நம்ம குத்திருக்கோம்னா எவ்வளோ ரேடியஸ்ல இருக்கு அப்படின்றத கிளியரா செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போனோம் அப்படின்னா கால்களில் வந்து நாக்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது உங்க காலு உள் வளைவு இருக்கா இல்லை வெளிப்புற வளைவு இருக்கா அப்படின்றத தெளிவாக செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா ஃபிளாட் ஃபுட், உங்களோட ஃபுட் வந்து ஃபிளாட்டா இருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த கவரு சிஸ்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா பேசிக்கா இந்தியன் ஆர்மிலையும் சரி SSC GD மெடிக்கல் டெஸ்ட்லையும் சரி செக் பண்ணக்கூடிய ஒரு சில கட்டாயமாக்கப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ். இது எல்லாமே செப்பரேட்டா எப்படி செக் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்க நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.